ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஓகே, இப்ப பாருங்களேன், குறைவு, பாடு, போராட்டம், உபத்திரவம் அப்படின்னா இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சைடு ஓட்டு நிறைய விழும். தேவன் சிநேகிக்கிறவங்களுக்கும் என்ன உண்டாகலாம்? வியாதி உண்டாகலாம். இது நல்லா இருக்குல்லான்னு. தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்களும் வியாதிப்படலாம் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம இப்படி சொன்னோம்னா எப்படி இருக்கும்? தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னா வியாதிப்படவே மாட்டீங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் ஹார்டா என்ன செய்யும்? அது எப்படி அப்படின்னு இருக்கும். ஆனா இப்படி சொன்னா கொஞ்சம் லகுவா தெரியும். பாருங்களேன், ஆண்டவர் உங்களை நேசிச்சாலுமே உங்களுக்கு வியாதி இருக்கும், உங்களுக்கு சில பாடு இருக்கும் அப்படின்னோம்னா நல்லா இருக்கு. இது ஏன் நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சொல்றது இடைவேளை வரைக்கும் தான். இடைவேளைக்கு அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சொல்றது கிடையாது, சூழ்நிலையை மாற்றும்படி சொல்றது. இங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒன்ன சொல்றதுல மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு சூழ்நிலையை மாற்றும்படி சொல்றதுல வருத்தப்பட கூடாது.